எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 14வது ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இவரோ ஜோதிடத்தை கருவியாக்கி, கேள்வியை களமாக்கி, சிந்தனையை சிறகாக்கி, அறிவை அறுவடை செய்ய வைக்கும் அருமை பேச்சாளர், பல மேடைகளில் புதுமை கண்டவர், நமது ராஜநிலை நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வரும் அஸ்ட்ரோ திருமதி கனிமொழி அம்மா அவர்களை கேதுவின் 3 நட்சத்திர பலன்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் கனிமொழியின் அன்பு வணக்கங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ராஜநிலை இது தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம் இதில். அதனால் அந்த நிறுவனரான ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், எங்களை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிற மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவின் நட்சத்திரங்கள். கேது அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா கேது தசை நடக்குதா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்மாவை நிர்ணயம் பண்ணக்கூடியது 2 திசைகள். ஒன்று ராகு, இன்னொன்று கேது. ஓகேங்களா? இப்போ கேதுவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானக்காரகன் சொல்லுவோம். அதாவது ஒருவருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு கேது பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்கணும். அதனால கேது பகவான ஞானக்காரகன் சொல்லுவோம். மெயினா பாத்தீங்கன்னா, அவருக்கு மோட்சக்காரகன்கிற பெயர் கேது பகவானுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கேது பகவான் ஒருத்தருக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களை ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த கேது பகவான் ரொம்ப அதாவது உச்சம் அந்த மாதிரி நிலையில இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு துறவரத்துல ரொம்ப ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு சன்னியாசி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது பகவானை தான் எல்லாருமே கேது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு சொல்லுவோம். ஒருத்தர் மிகப்பெரிய அதாவது துறவரம் பூண்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது பகவான் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பழமொழி இருக்கு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ராகு பொருளாசையை தூண்டக்கூடிய கிரகம். அவர் நிறைய நமக்கு பொருளாசையை கொடுப்பாரு. ஆனா கேது பகவான் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு நிலை இல்லை, உனக்கு கொடுக்கக்கூடிய பொருள் எதுவும் நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவான் அதை தட்டி வச்சு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பாரு. இவ்வுலகில பொருள் மட்டும் தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானத்தை நமக்கு கொடுத்து, இந்த வழியில நீங்க செல்லுங்கள், இன்னார்தான் உங்களுக்கு இவர்கள்னால பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, இவர்கள் மூலம் உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது நல்லவர் எவர், கெடுதல் எது, எந்த வழியில நீங்க போகணும், ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களுடைய பாதை சீரா போகும் அப்படிங்கறதை நமக்கு ஒரு கட்ட அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கவர் பாத்தீங்கன்னா கேது பகவான் தான். அப்ப நம்ம இவரை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கேது பகவான் இது நெகட்டிவா அப்படி சொல்ல போகணும் அப்படின்னா, ஏன் இதுக்கெல்லாம் இதை பார்த்து எல்லாம் பயம் அப்படின்னா, இவர் ஒரு மன விரக்தியை கொடுப்பாரு. ஒரு எதுலையுமே ஒரு பிடிப்பு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு வாழணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்பின்மை, மன விரக்தி அந்த மாதிரி கொடுப்பாரு. ஒரு பற்றற்ற தன்மையை கொடுப்பாரு. அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறனாலதான் நம்ம கேதுவை பார்த்தா பயப்படுறோம். அது எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா, சித்த பிரம்மையை கொடுக்கக்கூடியவரும் கேதுதான். ஓகேங்களா? அதாவது சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, சந்திரன் கேது இணைவு பெற்றவர்கள், அந்த டிகிரிக்குள்ள இணைவு பெற்றவர்களுக்கு சித்த பிரம்மை இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது மன ரீதியான பாதிப்பு, இதை எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்களா கேது. அதனாலதான் கேதுவை இந்த இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஒண்ணும் இல்லை, சிம்பிள், வெரி சிம்பிள். நம்ம கேதுவை பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கேதுவை பற்றிக்கன்னா என்ன மீன்ஸ் வாட், அதாவது ஆன்மீகத்தின் வழியாக நம்மளுடைய தேடல்கள், சிந்தனைகள் யார் ஒருவர் அதிகமாக இருக்குதோ அவர்களுக்கு கேது திசை நடக்கும் பொழுதோ இல்லது கேது புத்தி நடக்கும் பொழுதோ எந்தவித பிரச்சனைகளுமே அவர்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்ப
இப்ப இந்த கேது பகவான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் 3 நட்சத்திரங்கள் இவருக்கு இருக்கு. கேது பகவானின் நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினி, மகம், மூலம். ஓகேங்களா? இப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவின் நட்சத்திரங்கள். அப்ப இந்த கேதுவோட நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராசியில முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரமே கேதுவின் நட்சத்திரம் தான். அஸ்வினி தான் கேதுவின் நட்சத்திரம். இதுல என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், ஆத்மகாரகனான சூரியன் கேதுவோட 3ஆம் பாதம், அஸ்வினியின் 3ஆம் பாதத்துலதான் உச்சமடைகிறாரு. அது அங்க செவ்வாயோட வீடு. சூரியன் அங்க உச்சமடைகிறாரு, சனி நீசம் அடைகிறாரு. ஓகேங்களா? அப்ப இந்த அஸ்வினி பிறந்தவர்கள், அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது முதல் நட்சத்திரம் செவ்வாயோட வீட்டுல இருக்கு. அப்ப அவர்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த அஸ்வினி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குதிரை முகம் கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த குதிரை முகம் கொண்ட உருவத்துல இருக்கும். அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள், இப்ப இந்த கேதுவோட நட்சத்திரத்துல, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு குதிரை முகம் கொண்டது இல்லையா? இதோட சிம்பிளே பாத்தீங்கன்னா குதிரை தலைதான். அப்ப இவர்களுக்கு ஹார்ஸ் பவர் சொல்றோம் இல்லையா? இப்ப ஹார்ஸ் பவர் வந்து அதிகமா இருக்கும். குதிரை அதாவது இருக்கிற இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சக்தியும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப குதிரை மாதிரி வேகமாக ஓடக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துலதான். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. வேகமான செயல்பாடுகள் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா எளிதில் சீக்கிரம் புரிஞ்சு கொள்ற தன்மை நிறைந்தவர்களா இருப்பாங்க. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி கேது, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட பொது பலன் சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பத்துல மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது அதே மாதிரி இவங்க குடும்பத்துல அதாவது அஸ்வினி குமாரர்கள் இரட்டையர்கள் இல்ல சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த அஸ்வினி இரட்டையர்கள். அப்ப இவர்கள் குடும்பத்துல கண்டிப்பா வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி இவர்கள் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமி ஆடுறது, குறி சொல்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மருத்துவம் ரிலேட்டடு, அதே மாதிரி இந்த வங்கி, ரியல் எஸ்டேட்டு, கரண்ட், மின்சாரம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில வந்து இவர்கள் வேலை செய்பவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களா இருப்பாங்க. இது வந்து ஜெனரல் பலன். ஓகேங்களா? இப்ப அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி 1ஆம் பாதம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவாம்சத்துல பாத்தீங்கன்னா மேசத்துலதான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எப்படி இணைச்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சூரியன் உச்சம், சனி நீசம், செவ்வாயோட வீடு, கேதுவின் நட்சத்திரம். ஓகேங்களா? அப்ப இதை இணைச்சுதான் அவர்களுடைய 1ஆம் பாதத்தின் பலன்கள் இருக்கும். அப்ப இவர்களுக்கு வீண் பிடிவாதம் இருக்கும். கோவப்படுவார்கள், எளிதில் கோவப்படும் தன்மை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. வீண் பிடிவாதம் அப்படின்னா என்னன்னா, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் இவர்களுடைய பிடிவாதத்தினால இழக்கக்கூடிய நேரம் ஏற்படும். அப்ப இவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வீண் பிடிவாதத்தை யாரெல்லாம் இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கவங்க விடுறாங்களோ அவர்கள் மிக சிறப்பா நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா இது ஒண்ணுதான். பிடிவாதத்தை, கோபத்தை வந்து குறைச்சிக்கணும். தேவையில்லாத இடத்துல நம்ம கோபப்பட்டோம்னா நமக்கு வந்து நம்ம தான் வந்து எதைனாலும் இழப்போம். கோபம் வந்தவன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? நஷ்டத்தை இழப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நஷ்டம் நமக்கு தான் ஏற்படும். கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான் சொல்லுவாங்க. அப்ப நஷ்டம் நமக்கு தான் ஏற்படும். அப்ப இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இவர்கள் வந்து எப்ப வந்து தன்னுடைய
கேரக்டரையோ தன்னுடைய ஆட்டிடியூடையோ எப்போ வந்து மாத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல சிறப்பான லைஃப் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க நிர்வாக திறமை, டாமினேஷன் இதெல்லாமே ஆகட்டும், ஒரு சுறுசுறுப்பு, ஆக்டிவ், ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதை அதாவது செவ்வாயோட வேகம் அங்க இருக்கும் இல்லையா, அப்ப சூரியனோட அதிகாரம் இருக்கும், செவ்வாயோட ஆளுமை இருக்கும். இது எல்லாமே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவர்கள் எந்த விஷயத்திலுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்களா இருப்பாங்க. இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் என்ன அதாவது பாத்தீங்கன்னா இவர்கள் செவ்வாய், அதாவது முருக பகவான் வழிபாடுறது நல்லது. அதுவும் பாத்தீங்கன்னா பழனியில இருக்கிற முருக பகவான வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் திருவண்ணாமலைக்கு போய் வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி அன்றைக்கு வழிபாடு செய்யறது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இவர்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். எந்த ஒரு காரியம் வந்து செய்யறதுக்கு முன்னாடி இவர்கள் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போனாங்கன்னா இவர்களுடைய தடை தாமதங்கள், காரியத்துல வந்து தடங்கள் ஏற்படுறது. ஏன்னா கேதுனாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப தடை தாமதங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். அப்ப அந்த தடை தாமதத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியது இவர்கள் இருக்கலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேதுவோட நட்சத்திரக்காரங்களே ஜென்ரலா வந்து பிள்ளையார்பட்டி போகலாம். இவங்க வந்து கம்பல்சரி வந்து வருடத்திற்கு ஒரு தடவையாவது பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாங்கன்னா இவர்களுடைய அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இவர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு காதல் பத்தி எல்லாம் ஒரு எந்த ஒரு காதலாவது கத்திரிக்காயாவதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாதத்துல பிறந்தவங்க தான். இவர்களுக்கு ஒன்றும் பெருசா வந்து காதல் வாழ்க்கை காதலிக்க மாட்டாங்க. அப்படியே மீறி போய் காதலிச்சாலும் அந்த வாழ்க்கை ஒன்றும் பெருசா ரொம்ப சிறப்பா இருக்காது. இவர்களுக்கு அதாவது பெற்றோர்கள் சம்மதத்துடன் கூடிய திருமணம் வந்து இவர்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வினி 2ஆம் பாதம். இப்ப இந்த அஸ்வினி 2ஆம் பாதம் நவாம்சத்துல சுக்கிரன் வீட்டுக்கு வருவார், ரிஷபத்துக்கு வருவார். ஓகேங்களா, அப்ப ரிஷபத்துக்கு வரும்போது அங்க வந்து என்னன்னா சுக்கிரனோட வீடு, அங்க சந்திரன் வந்து உச்சமாகறாரு. அப்ப சுக்கிரன், கேது, சந்திரன் இதையெல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திரன் உச்சம் ஆகிறாரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எளிதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சீக்கிரம் வந்து அதாவது எமோஷனல் ஆகக்கூடிய கேரக்டர் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் வெளி இடத்துல வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி எதுவும் வச்சுக்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா வந்து திருமண வாழ்க்கையில மிக வந்து எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்கணும். ஏன்னா இவர்கள் வந்து திருமணம் வாழ்க்கை வந்து இவர்களுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதனால கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. இப்ப இவர்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுன்னா மாந்திரீகம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப இந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடு உள்ளவர்களா இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது இந்த கேது வந்து நம்மளுடைய சுய நினைவை இழக்கக்கூடிய அமைப்பை வந்து நமக்கு கொடுக்கும். அப்ப இங்க சந்திரனும் உச்சமாகும் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் உச்சமாகாம இருக்கிறதாங்க நல்லது. நீசம் கூட ஆகலாம், வக்ரம் கூட ஆகிக்கலாம், ஆனா உச்சமாக கூடாது. இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் உச்சம் ஆகிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன், மேக்சிமம் சந்திரன் வந்து உச்சமா இருக்கும். அப்ப இந்த கேது பகவான் அஸ்வினி 2ஆம் பாதம் போய் அங்க சந்திரனோட உச்சமான வீட்டுல போய் உட்காரும் பொழுது இவர்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க கவனமா இருக்கணும். அப்ப இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன், தியானம் அந்த மாதிரி செயல்களை வந்து ஈடுபாடு பண்ணணும். சித்தர்களோட வழிபாடு வந்து இவர்கள் வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பா கொடுக்கும். இவங்க கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு சித்தர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்றது இவங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வினி 3ஆம் பாதம். அஸ்வினி 3ஆம் பாதம் நவாம்சத்துக்கு எங்க வருவாரு, மிதனத்துக்கு வருவாரு இல்லைங்களா, அங்க புதனோட வீடு. ஓகேங்களா, அங்க எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, எந்த கிரகமும் நீச்சமும் இல்லை. அப்ப இந்த புதன் கேது நம்ம எல்லாமே சொல்லுவோம். புதன் கேது அப்படின்னாலே புதன் புத்திக்காரகன், கேது வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர், புத்தியை தடை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா இந்த புதன் கேது இணைவு உள்ளவர்கள் நான் நிறைய ஜாதகத்துல பார்த்திருக்கேங்க.
இந்த புதன் கேது இணைவு உள்ளவர்கள் ஏதாவது ஒரு தொழில்ல நிபுணத்துவம் பெற்றவர்களா இருக்காங்க. பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் மிகுந்த சிந்தனையாளர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அடி வரைக்கும் ஆராய்ஞ்சு உள்ள வரைக்கும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய தன்மை நிறைந்தவர்களா இவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதன் கேது இணைவு உள்ளவர்கள் மயக்க மருந்து டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாருங்களேன். அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புதன் கேது இணைவு இருப்பவங்க கண்டிப்பா மயக்க மருந்து டாக்டர் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய புக்ஸ் எழுதி வெளியேறது இந்த மாதிரி அமைப்புடையவர்களா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். என்ன அப்படின்னா இவர்களுக்கு சிறு வயதிலே ஏதாவது ஒரு விதத்துல கல்வி தடைப்பட்டு அதற்கப்புறம் தொடர்வார்கள். ஆனா தொடர்றது அந்த கல்வி தடைப்பட்டு தொட்டுறதுன்னா இவங்க கண்டிப்பா ஒரு 2 டிகிரி கண்டிப்பா கன்ஃபார்மா வாங்குவாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்ப நம்ம புதன் கேது அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ஒன்றும் ரொம்ப நெகட்டிவா நினைக்க வேண்டாம். இவர்கள் ஏதாவது ஒரு துறையில் கன்ஃபார்மா நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. ஓகேங்க. அடுத்து அஸ்வினி 4ஆம் பாதம். இந்த அஸ்வினி 4ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா சந்திரனோட ஆட்சி வீட்டுக்கு வருவாரு, கடகத்துக்கு வருவாரு இல்லையா? அப்ப இந்த கடகத்துக்கு வரும் பொழுது இங்க சந்திரன் ஆட்சி, இந்த இடத்துல குரு உச்சமாவாரு. ஓகேங்களா? அப்ப இந்த குரு உச்சமாவாரு 4ஆம் இடத்துல நவாம்சத்துல சந்திரன் இங்க நின்றுவாரு. அப்ப அந்த இடத்துல குரு கேது சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் ஆன்மீக வழியில எப்படி ஆன்மீக துறையில ஈடுபாடோ இல்ல ஆன்மீக வழியில போயிட்டாங்களோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இல்லை என்றால் இவர்கள் கண்டிப்பாக பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய சறுக்களை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்ப இவர்கள் கண்டிப்பா ஆன்மீக வழியை நோக்கி இவங்க எந்த அளவுக்கு பயணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் அம்சமாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப சரி, ஓகே. இதுதான் அஸ்வினி நட்சத்திரத்தோட 4 பாதங்கள். ஓகேங்களா? இப்ப இதுல உங்க பாதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கேரக்டர் இதோட ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 4 இதுலயும் வரும், சரத்துல வரும், ஸ்திரத்துல வரும், உபயத்திலையும் வரும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் எல்லாமே மாறும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெருப்பு ராசியில வரும், நில ராசியில வரும், காற்று ராசியில வரும், அதே மாதிரி நீர் ராசியில வரும். அப்ப இதற்கு தகுந்த மாதிரி இவர்களுடைய தன்மைகள் மாறுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப இந்த அதாவது நவாம்சத்துல கடக ராசியில கேது நிக்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் ஆற்றங்கரை பக்கத்துல இருக்கிற விநாயகருக்கு இவர்களால முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு பண்ணிட்டு வருது. தீபமேற்றி அந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றி 2 பக்கமும் ராகு சிலைகள் இருக்கும், அருகம்புல் சாத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த விநாயகருக்கு வழிபாடு செஞ்சுட்டு வருது இவர்களுக்கு எப்பவுமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிதுனத்துல போய் கேது அதாவது சந்திரன் உட்கார்ந்துட்டு அஸ்வின் நட்சத்திரம் போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தலையில்லாத அதாவது விநாயகர், லட்சுமி நரசிம்மர், வாராகி இந்த மாதிரி வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இவர்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும். அதாவது காளி அந்த மாதிரி வழிபாடு பண்றது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சது. அடுத்து மக நட்சத்திரம். மகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் அப்படியே ஒரு வேகம் வருது இல்லையா? மகம்னால யாருக்குதான் இந்த நட்சத்திரம் பிடிக்காது. இப்ப இந்த மக நட்சத்திரம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில வருது. அதாவது சூரியனோட வீட்டுல வராரு. சூரியனோட வீட்டுல வரக்கூடிய மகன் நட்சத்திரம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தலைமை பண்பு மிக்கவர்களா இருப்பாங்க, சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு கௌரவம், சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நேர்மை, நியாயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா தன்னுடைய பேர் எந்த விதத்திலும் கெட்டுடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதம் இவர்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பா பித்ருக்களோட ஆசீர்வாதம் இவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்ப மரபு, கலாச்சாரம்,
பாரம்பரியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இவர்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லைன்னா இவர்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கேதுவி நட்சத்திரம் பிறக்கிறாங்கனாலே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், அடுத்து இவங்களுக்கு சுக்கிர தசை வந்துடும். அப்ப இந்த குறுகிய வயசுலயே இந்த 30 வயசுக்குள்ளேயே சுக்கிர தசை வந்துருது அப்படின்னால இவர்களுக்கு எல்லா ஆசைகளும் பாத்தீங்கன்னா அந்த 20 to 30 வயசுக்குள்ளே மேக்சிமம் எல்லாமே அனுபவிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர்களுக்கு பெருசா வந்து வாழ்க்கையில அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து ஒரு பெருசா ஈடுபாடு இருக்காது. அப்ப அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, சமூக நலன் கருதி இந்த மாதிரிதான் இவர்களுடைய இது அதாவது இவர்களுடைய ஆர்வம் எல்லாமே வந்து இந்த மாதிரி இதை நோக்கிதான் பயணிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க. சரிங்க, ஓகே. இது வந்து மகத்தோட ஜெனரல் பலன். ஓகேங்களா? அப்ப நான் மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கேங்க, எனக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் ஒத்து வரல, எனக்கு நீங்க சொல்றதுல இந்த அப்படின்னு பார்த்தா இது ஏன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இதுல மேக்சிமம் 70-80% ஒத்து போயிடும். ஒரு சில கேரக்டர்ஸ் அக்யூரேட்டா பாக்குறப்ப மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாதத்திற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய குணநலன்கள், இயல்புகள், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறுங்க. அதாவது பாதத்திற்கு தகுந்த மாதிரி இப்போ 1ஆம் பாதத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மகம் வந்து அதாவது 1ஆம் இதுல பிறந்திருக்கு அப்படின்னா 1ஆவது பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கான்பிடென்டா செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர்களா இருப்பாங்க. எதையும் வந்து ஸ்ட்ராங்கா டெசிஷன் மேக்கிங் வந்து இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயம் இதுதான் பண்ணணும் அப்படின்னா இதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய அந்த இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இதுக்கும் போய்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமையக்கூடிய அமைப்பு வந்து இவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து தலைமை பண்பு அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து தான் தான் வந்து முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற ஏன்னா தான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா இப்ப மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து எங்க போவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க செவ்வாய் வீட்டுக்கு வருவார் இல்லையா? அப்ப இவங்களுக்கு வந்து தான் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து தனக்கு அதை தாங்கிறத விட தான் சொல்றதா கரெக்ட் அப்படிங்கிற மனப்பான்மை இவர்களுக்கு இருக்கும். அதை இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இவர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மகம் 2ஆம் பாதத்துல பிறக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பாத்துட்டீங்க அப்படின்னா இவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல், எதையும் வந்து சமாளிக்கக்கூடிய திறமை வந்து இயற்கையாவே வந்து இவர்களுக்கு ஆண்டவன் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா, எச்சரிக்கை, நுண்ணறிவோடு நுட்பமாக செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த மகம் 2ஆம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மகம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் எதையுமே வந்து இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சீரியஸா பேசிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க, ஒரு சீரியஸ்னஸே இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க காரியத்துல கண்ணு கருத்துமா இருந்து அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத கவனமா கண்ணும் கருத்துமா எச்சரிக்கையோட மிக சிறப்பா எல்லா விஷயத்திலயும் சரி ரொம்ப பர்ஃபெக்ஷன் நீட்டா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ஓகே, இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தலைமை பண்பு மிக்கவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் அதாவது என்னன்னா அடுத்தவர்களை வசீகரிச்சு கவர் பண்ணி தன்னை கண்ட்ரோல்குள்ள வைக்கக்கூடிய பண்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். இவர்கள் எல்லாமே என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ஜென்ரலாவே நான் சொல்லிட்டேன் முதல்ல, கேதுவி நட்சத்திரத்துல பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க உருவ வழிபாடு இல்லாத தெய்வம், அதாவது
பாம்பு புற்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோயில் வழிபாடு பண்றது, அம்மன் வழிபாடு பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேது காலகஸ்தி, இவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா காலகஸ்தி சென்று வர்றது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலி லைஃப்லயே ஆகட்டும், சின்ன வயசுல பாத்தீங்கன்னா குடும்ப பாரத்தை அதிகமா தாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ரிலேட்டடா வந்து ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கண்டிப்பா வந்து காளகஸ்தி போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி திருப்பாம்பரம் வந்து கண்டிப்பா இவங்க போகணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருப்பாம்பரம் போயிட்டு வர்றதும் இவங்களுக்கு சிறப்பு. இந்த 2 வழிபாடு பண்ணானா இவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், பேசிக்காவே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய ஸ்ட்ரகிளை சந்திச்சுதான் ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ இந்த லைஃபே நமக்கு ஒரு இது கிடையாது, லைஃப்ல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறவங்க இந்த மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு லைஃப்ல என்ன சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபேமிலி லைஃப்லயே ஆகட்டும், தன்னுடைய பிறந்த குடும்பத்திலே ஆகட்டும் நிறைய ஸ்ட்ரகிள் தடைகளை தந்திருப்பாங்க. இந்த தடைகள் எல்லாம் இருந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இவர்கள் திருப்பாம்பரம் காளகஸ்தி இவர்கள் கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டே வரணும். அருகில் உள்ள விநாயகர் கோயில் வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கன்ஃபார்மா இவங்க போகணுங்க. ஏன்னா பிள்ளையார்பட்டிங்கிறது வந்து கேதுவே சுயம்புவா, பிள்ளையார்பட்டி விநாயகர் சுயம்புவா இருக்காரு. இப்ப அங்க கேதுவாவே இயக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர். அப்ப இந்த நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் ஆகட்டும், கேது திசை ஆகட்டும், கேது புத்தி ஆகட்டும், இந்த மாதிரி உள்ளவங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தா கண்டிப்பா வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நான் வந்து இது உணர்வுபூர்வமா உணர்ந்த விஷயம். என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகட்டும், கல்யாண தடை ஆகட்டும், குழந்தை பேர் இல்லாமை ஆகட்டும், அதே மாதிரி தொழில் தடை ஆகட்டும், இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து போயிட்டு வர்றது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்து மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. மூலம் நட்சத்திரம் அப்படின்னாலே பெண் பிள்ளைகள் பிறந்தாலே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? இப்ப ஆமா, அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஐயோ மூல நட்சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துப்பாங்க. பெண்ணுக்கு மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஜோசியர்கள்லாம் நிறைய மக்களை வந்து எல்லாமே தெளிவுபடுத்திருக்கோம். ஆனா மூலம் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா அந்த ஆண் மூலம் அரசாலும் சொல்றாங்க, அதுவே தப்பு. ஆணி மூலம் அரசாலும், அதாவது ஆணி மாதத்துல யார் ஒருவர் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காரோ அவர் வந்து அரசாழ்வார். அதுதான் உண்மையான இது. அதையே வந்து அந்த ஆணி மூலத்தையே வந்து ஆண் மூலம் வந்து அப்படியே மருவிடுச்சு. அதே மாதிரி ஆமா, கன்னி மூலம் நிர்மூலம், பெண் மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க. பெண் மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. அது என்னன்னா ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த முயற்சி எடுத்தானா அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவா, நிர்மூலம் ஆக்கிடுவா அப்படிங்கறத. அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு விஷயத்த கொடுங்களேன், எப்பேற்பட்ட விஷயத்த கொடுத்தாலும் அவர்கள் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. அததான் பெண் மூலம் நிர்மூலமாக்குங்கிறாங்க. அதை வந்து இவங்களே அப்படி பத்தி பெண் மூலம் நட்சத்திரம் வந்து நிர்மூலம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அது தப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப அதிகாரம் மிக்கவர்களா இருப்பாங்க. தனுஷோட வீடு இல்லையா, அங்க குருவோட வீடு. அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க ஏன் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவர்கள் வந்து பெரியவங்க சிறியவங்க அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட்டுன்னு தனக்கு என்ன படுதோ அதை நேருக்கு நேர் வந்து பேசக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள். அப்ப அந்த காலத்திலயே பாத்தீங்கன்னா மாமனார் முன்னாடி நம்ம உட்காரவே கூடாது, கீழே தான். மாமனார் சேர்ல உட்காந்துருந்தானா நம்ம கீழவே உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி முறை வந்து அந்த காலத்துல இருந்தது. இவர்கள் அப்படி கிடையாது. மாமனாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எடுத்தெறிஞ்சு வெடுக்குன்னு பேசிடுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அப்ப அங்க பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மருமக மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகும் இல்லையா. அப்ப அவரோட மாமனாரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகும் இல்லையா. அதனாலதான் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. இதுதான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டாமினேட்டிங் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுப்போம். ஆனா அவங்க கரெக்டான விஷயத்துக்கு தான், கரெக்டான ஒரு முடிவோட கரெக்டான இலக்கை நோக்கி. ஆனா தனுசு வில் அம்பு இல்லையா, அங்க இருக்கிற நட்சத்திரம் முழு நட்சத்திரம். அப்ப கரெக்டான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறவர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் மூலம் தானே. அப்ப இவர்கள் எல்லோருக்கும் வந்து இணக்கமா செல்லக்கூடிய அமைப்பு பெற்றவர்களா இருப்பாங்க. எல்லோரையும் அரவணைச்சு செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி வந்து முன்னணின்னு எடுத்து செய்யக்கூடிய அமைப்புல பிறந்தவங்களா இருப்பாங்க. தர்ம சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த மூலம் 1ஆம் பாதம்
என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, இது குருவோட வீடு இல்லையா? இப்ப இந்த குருவோட வீடு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, இங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்மீகத்தின் மூலம் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆன்மீகத்தினாலதாங்க நம்ம இந்த காரியத்தை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை செயல்பாடோட இருந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து இப்ப அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு கடவுள் விட்ட வழிப்பா, நான் மனுஷங்களை எல்லாம் யாரும் நம்புறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல, இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவர்களா இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்மீக சிந்தனையோட நோக்கி செயல்படுறப்ப அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு செல்லக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது இவங்களுக்கு இயற்கையாவே, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது இவங்களுக்கு வந்து மிகுந்த சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி மூலம் 2வது இதுல இருக்கு அப்படின்னு பாருங்களேன், 2வது பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் மிகப்பெரிய இயற்கையாவே மிகப்பெரிய செல்வந்தர்களா உள்ளவர்களா இருப்பாங்க. பாரம்பரிய குடும்பத்துல வந்தவர்களா இருப்பாங்க. இவர்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா டீச்சிங், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிப்பா இவங்க இருப்பாங்க. இவர்களுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய இலக்கு, ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சாங்கன்னா இவங்க கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். ஏன்னா இலக்கு இல்லாத பயணம் இவர்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவர்கள் வந்து லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறப்ப அதுல நிறைய ஸ்ட்ரகிள் வந்தோடனே இவங்க பின்வாங்கிடுவாங்க. அப்ப இந்த பின்வாங்காம இவர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்து செஞ்சாலும் இவர்களுக்கு கண்டிப்பா கிரேட் சக்சஸ கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க. அப்ப இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அதை தாண்டி விநாயகர் வழிபாடு பண்றது சிறப்பு. அதே மாதிரி குருமார்களோட ஆசீர்வாதம் இவர்களுக்கு வாங்குறது வந்து இவர்களுக்கு மிகுந்த சிறப்பை வந்து கொடுக்கும். இவர்கள் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போறப்ப இவர்களுடைய குருமார்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இல்ல சித்தர்கள் வழிபாடு செஞ்சுட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா எல்லா விஷயங்களும் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மூலம் 3வது பாதத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டொன்னு துண்டு 2 அந்த மாதிரி பேசக்கூடிய அமைப்பு உள்ளவர்களா இருப்பாங்க. ரொம்ப சிந்தனையாளர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுயம்புவா இருப்பாங்க. அதாவது என்னன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாம தன்னுடைய முன்னேற்றத்துக்கு தான் தான் காரணம். வெளியே வந்து எனக்கு எங்க அம்மா அப்பா சப்போர்ட் கிடையாதுங்க, எனக்கு மாமனார் மாமியார் சப்போர்ட் கிடையாதுங்க, நான் சுயம்புங்க, நானாதாங்க வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி, அதாவது தனக்கு கிடைச்சதை வந்து 100% யூட்டிலைஸ் பண்றது, தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை 100% யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களாதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா அறிவுத்திறன், நுட்பமான திறன் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த அறிவுத்திறனை பயன்படுத்தி தான் இவங்க ஜெயிக்க முடியும். மற்றபடி யாருடைய ஹெல்ப்னாலையும் இவர்கள் முன்னேற முடியாது அப்படிங்கிற வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாதத்துக்கு தாங்க இருக்கும். இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து அந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, இந்த வாராகி வழிபாடு, இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு பண்றது இவங்களுக்கு. அதே மாதிரி விநாயகர் வழிபாடு, அந்த மாதிரி வழிபாடு பண்றதெல்லாம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கு வந்து இவர்கள் அதாவது விநாயகருக்கு கண்டிப்பா போய் தண்ணி ஊத்தி அருகம்புல் வச்சு ராகு கேதுக்களோட சிலைகளுக்கு வந்து குங்குமம் பூ வச்சு ஆரத்தி, அதாவது கற்பூர ஆரத்தி கட்டி வழிபாடு பண்ணிட்டு வர்றது. பக்கத்துல இருக்க அருகில் இருக்கிற கோயில் கூட போகலாம். அதுவே வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த கோயில்ல வந்து ஏதாவது பொருட்கள் வந்து, அதாவது இவங்கனால முடிஞ்சது ஏதாவது அந்த கோயிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணனாங்க அப்படின்னா பெல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கிறது இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து மூல நட்சத்திரத்தின் 4வது பாதம். இந்த 4வது பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் சீக்கிரமா தன் நிலை மறந்து குழம்பி போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி மறதி இவர்களுக்கு அதிகமா ஏற்படும், ஞாபக சக்தி இல்லாம. அப்ப இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இவர்களுக்கு மறதி இருக்காது. பட் நல்ல இன்டெலிஜென்ஸ், நல்ல நாலேஜபிள் பர்சன், தன்னம்பிக்கை அதிகம் இருக்கவங்களா இருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டா அதெல்லாமே இருப்பாங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கும். அப்ப இந்த ஞாபக சக்திக்கு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜபிச்சுட்டு வரணும். வந்துட்டீங்கன்னா இவர்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி மெடிடேஷன்ல தியானம் இருக்கு, யோகா
யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்க கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேற லெவலுக்கு போவாங்க. இவங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நீர்நிலை சார்ந்த பகுதியில் இருக்கிற கோயிலோ இல்லை விநாயகர் கோயிலோ இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யறது இவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் இந்த மயக்க மருந்து டாக்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த மாதிரி எல்லாம் அந்த அந்த அமைப்புல உள்ளவங்களாவும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய இதெல்லாம் மருத்துவம், கண்டிப்பா மருத்துவம் சார்ந்த இது, அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி பரம்பரை கலாச்சாரம், மரபு இது எல்லாமே பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு இது அந்த டிராபேக் அது ஒண்ணுதான். அந்த இதுல மட்டும் அவங்க யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா சூப்பரா கண்டிப்பா நல்லா ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கேதுவின் நட்சத்திரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்து உங்க பாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், அடுத்து என்னுடைய ஜோதிட சக தோழிகள், தோழர்கள் அனைவருக்கும், நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட திருவிழா, ஜோதிட ஜாம்பவான்களுடைய ஒரு அற்புதமான பங்களிப்பு வந்து ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் வந்து அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சேனலை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கேபிள் டிவிலையும் தெரிகிறது. பாண்டிச்சேரியிலையுமே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வந்து வணக்கத்தை சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து உங்களுடைய ஒவ்வொரு வியூவிலையும் பார்வையில் தான் நாங்கள்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கொள்கிறேன். எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது என்னன்னா, முதல்ல வந்து மக்கள் தான் ஒருத்தர் வளர்த்துறது, உயர்த்தி கொண்டு வர்றது மக்கள் தான் அப்படிங்கிறது இந்த விஷயம் இருக்குது. ஜோதிடர் உயர்த்துவதல்ல, ஜோதிடர்கள் வந்து ஒரு வழிகாட்டிகள், கைகாட்டிகள் தான். ஸோ வந்து நம்ம ராஜநிலை டிவி சேனலில் இந்த 14வது ஜோதிட கருத்தரங்களை வந்து நம்ம காலையிலிருந்து வந்து ஒவ்வொரு ஜோதிட ஜாம்பாரங்களும் ஜோதிடத்தில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள், ஜோதிடத்தில் நீண்ட கால அனுபவம் பெற்றவர்கள், 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் பெற்றவர்கள் வந்து தங்களுடைய அனுபவ கருத்துக்களை தான் சொல்றாங்களோடைய இது வந்து பாட நுட்பம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது அனுபவ கருத்துக்கள் எல்லா மக்களுக்கும் பயன்படும், ஜோதிடர்களுக்கும் பயன்படும். இந்த பாடம் என்பது மாணவர்களுக்கு மட்டும்தான் பயன்படும். இது வந்து உலகத்தில் உள்ள இந்த சேனலை பார்த்து கொண்டு அனைவர்களுக்குமே பயன்படும். இப்போ வந்து பொதுவாக வந்து மதிப்புக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொன்னாங்க. நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற போது அந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லும்போது அசுவினின்னா அசுவினியை பற்றி சொன்னாங்க, பரணி இந்த மூலத்தை பற்றி சொன்னாங்க, மகத்தை பற்றி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் யாருக்கு பயன்படும் அப்படின்னா, அந்த ஜோதிடம் கற்றுக்கொண்டவர்களுக்கும் பயன்படும், ஜோதிடத்தை பார்த்து கொண்டவர்களுக்கும் பயன்படும், கேட்குறவங்களும் கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு தகவல், அற்புதமான தகவல். இப்போ மூல நட்சத்திரம்னா ஆஞ்சநேயர் பிறந்தாரு அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அப்போ அதே போல் வந்து இந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த காலத்தில் மூல நட்சத்திரம் மாமன்னருக்காகன்னு ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. இப்போல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து மூல நட்சத்திரம் கல்யாணமாக போகிறதில்ல, எல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக வந்து ஈரோட்டில் இருந்துக்கூடிய ஒரு ஜோதிட தாரகை, ஈரோடு ஜோதிட தாரகை திருமதி கனிமொழி அவர்கள் வந்து அற்புதமாக சொன்னாங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அனைவருமே ஜோதிட உலகுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அவருடைய திறமையை, அவருடைய அனுபவத்தை கேட்கறதுக்கு அனைவரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு அற்புதமாக நம்முடைய ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் வந்து பங்கெடுத்து அற்புதமாக பேசின அவர்களுக்கு வந்து வாழ்த்தையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.